இதுவும் கடந்து போகும். நான் உங்களுக்கு ஈஸ்வரி. அனைவருக்கும் வணக்கம். அதாவதுங்க, நம்ம திருவிக்க நகர் எம்எல்ஏ பல்லவி, சகோதரி பல்லவி அவங்க நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கும் பொழுது தான் தேர்தல் பிரச்சாரம். அந்த நேரத்தில் அதையும் பொருட்படுத்தாது டிவிகே கட்சிக்காக, ஏன்னா விஜயோடைய ரசிகை அவங்க, அதனால டிவிகே கட்சிக்காக தொடர்ச்சியாக பிரச்சாரங்களில் ஈடுபட்டு ஆட்சியை பிடித்த பிறகு அவங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு. கட்சி அலுவலகத்தில் இவங்க குழந்தை தொட்டில் போட்டு அது ஒரு நிகழ்ச்சியை நடத்தினாங்க. அதை ரீல்ஸாக எடுத்து வெளியிட்டாங்க. ரீல்ஸ் இல்லைன்னா நமக்கு எதுவுமே தெரியாதுங்க. நல்ல வேலை ரீல்ஸ் எடுத்து வெளியிடுறதுனால தான் என்னென்ன நடக்குது அப்படின்றது நமக்கு தெரிய வருது. அது போக நம்ம சிங்கப்பெண் அதிரடி படை அங்கே பார்த்தீங்கன்னா குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டாங்க. அந்த அம்மா என்ன சவுண்டுங்க, பேண்டு வாத்தியம்லாம் இருக்குது. அந்த சவுண்டில் குழந்தை என்னதுக்குங்க ஆகும்? அதெல்லாம் அதுக்கு ஒத்துக்குமானோடு எல்லா இடங்களுக்கும் பொது இடங்களுக்கு நீங்கள் தூக்கிட்டு வந்தீங்கன்னா குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாதுங்களா? அப்படி நம்ம கேள்வி கேட்டா, ஏங்க அது பச்சை குழந்தைங்க, பறந்து 10-15 நாள் ஆகலை, தாய்ப்பால் குடிக்கும்லாங்க, அதனால அந்த அம்மா தூக்கிட்டு வராங்க அப்படின்னு பதில் சொல்றாங்க. அவங்க சொல்றது கரெக்டு தாங்க. குறைந்தது நாம 2 வருடங்களாவது தாய்ப்பால் கொடுக்கணும் குழந்தைக்கு. அப்பதான் குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும். நம்மள மாதிரியான பேரண்ட்ஸ்லாம் அது நல்லாவே தெரியும். ஆனால் இந்த எம்எல்ஏ பல்லவி எல்லா இடங்களுக்கும் குழந்தை தூக்கிட்டு வராங்களான்னு கேட்டீங்கன்னா தூக்கிட்டு வர்றது இல்லை. சிங்கப்பெண் அதிரடி படையில் ஃபுல் அண்ட் ஃபுல் மீடியா ஃபோக்கஸ் இருந்தது, அதனால அங்கே தூக்கிட்டு வந்தாங்க. அது போக நம்ம கலைவாணர் அரங்கம் பயிற்சி கொடுக்கும் பொழுது அங்கே மீடியா இருப்பாங்க, அங்கே தூக்கிட்டு வந்தாங்க. சட்டமன்றத்தில் அந்த நிகழ்ச்சியும் தூக்கிட்டு வந்தாங்க. எங்கெல்லாம் மீடியா ஃபோக்கஸ் பண்ணுறவங்களோ அங்கெல்லாம் தூக்கிட்டு வந்தாங்க. முதல்ல நார்மலாக வந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க போடக்கூடிய ட்ரெஸ்ஸும் குழந்தைக்கு அந்த மேலே போத்திக்கக்கூடிய டவலும் ஒரே கலரில் அப்படி ரீல்ஸ் எடுத்து 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 போட்டாங்க. அந்த அளவுக்கு நான் இந்த கட்சிக்கு குழந்தை பிறந்தாலும் கூட குழந்தைய தூக்கிட்டு நான் விசுவாசமாக இருக்கேன், மக்களுக்கு நான் சேவை பண்ணுறேன் அப்படின்றத காட்டுற விதத்தில் இவங்க செய்துட்டு இருக்கிறாங்க. சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு எம்எல்ஏ பல்லவி வந்திருக்காங்க. குழந்தைய தூக்கிட்டு ஒரு பணிப்பெண்ணோட வராங்க. குழந்தைய சட்டமன்றத்துக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க, பணிப்பெண்ணையை அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த அம்மா தனியாக தான் போகணும். இந்த அம்மா தனியாக போகிறதோ இல்லை குழந்தையோட போகிறதோ, குழந்தைய மடியில் வச்சுட்டு இருக்கிறதோ, இல்லை இவங்க அங்கே பேசுனதோ எதுவுமே காட்சிப்படுத்தப்படலை. இவங்க அங்கே எதுவும் பேச போகிறது கிடையாது, அது வேற. பெண் அமைச்சர்கள், பெண் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு, பெண் அரசு அதிகாரிகளுக்கு கவர்மெண்ட்டு 6 மாதம் சம்பளத்துடன் பேறுகால விடுமுறை கொடுக்குறாங்க. வீட்டில் இருக்க வேண்டியதுனாங்க. நீங்கள் அடிக்கிற வெயிலில் குழந்தைய தூக்கிட்டு எதுக்குங்க உங்களுக்கு? அந்த அளவுக்கு ரீல்ஸ் மோகம் அதிகமாயிடுச்சுங்க. ரீல்ஸ் மோகம் போட்டு பாடாப்படுத்துது. அதுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ராப்பர்ட்டின்னா இந்த குழந்தை தான். அது இந்த குழந்தைய ஒரு ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி போகிற இடங்களுக்கு எல்லாம் தூக்கிட்டு போய் அதை விளம்பரப்படுத்தி எதுக்குங்க? எல்லா சட்டமன்ற தொகுதிகள்லையும் எம்எல்ஏ விழுந்து விழுந்து வேலை செய்துட்டு இருக்காங்க. இப்போதான் ஆட்சியை பிடிச்சிருக்கீங்க. 6 மாதம் விடுமுறை எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளில் குழந்தைய தவிர்த்துடுங்க. குழந்தை பாவங்க, அந்த குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, சத்தம் ஒத்துக்கலை, பச்சை குழந்தைங்க, அது என்ன ஆகும் திங்க் பண்ணி பாருங்க. அதையும் தாண்டி குழந்தையும் தாண்டி இந்த அம்மாவுக்கு ரீல்ஸ் மோகம் அதிகமாயிடுச்சு. அதனால கட்சி அலுவலகத்தில் தொட்டில் போடுறப்ப ரீல்ஸ் எடுக்கிறது, சிங்கப்பெண் அதிரடி படை அங்கே ஒரு ரீல்ஸு, சட்டமன்ற நிகழ்வுக்கு வரும்பொழுது அங்கே ஒரு ரீல்ஸு, கூடவே ஒரு கேமராமேனை வச்சுருப்பாங்க பொழுது இருக்குது. போகிற இடங்கள் எல்லாமே இந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு, குழந்தை தான் ரீல்ஸோட மெட்டீரியல். அதுதான் தூக்கிட்டு போயிட்டு எனி டைம் ரீல்ஸு பார்க்கறதுக்கே நமக்கு இரிட்டேட்டாக இருக்குது. பாவமாக இருக்குது அந்த குழந்தைய நினச்சா. இப்படி எல்லாமாங்க ரீல்ஸ் போடுவாங்க, இப்படி இல்லாமல் பாடப்படுத்துவாங்க. அந்த குழந்தைய வீட்டில் விட்டுட்டு வர முடியாதுங்க. தாய்ப்பால் அவசியம் அப்படின்னா 3 மாதங்கள் நீங்கள் ஓய்வெடுங்க, வீட்டில் இருந்து குழந்தைய பார்த்துக்கோங்க. இல்லை இந்த மாதிரி அதிகமான சத்தம் கேட்கக்கூடிய நிகழ்ச்சியை தவிர்த்துடுங்க. அது கூட தெரியாதங்க. இதெல்லாம் முதல்வர் கூப்பிட்டு சொல்ல மாட்டாரா? இல்லை அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் கூப்பிட்டு ஏமா அந்த மாதிரி ஏமா குழந்தை தூக்கிட்டே திரிகிறம்மா, வீட்டில் இருமா, நீ வீட்டில் இருந்தாலும் உனக்கு 1,05,000 ரூபாய் சம்பளம் வரும்லாம் சொல்ல மாட்டாங்களா? ஏன்னா டிவிக்கு இருக்கக்கூடியவங்க எல்லாத்துக்கும் ரீல்ஸ் பைத்தியம் முடிச்சு போச்சு. அதனால சொல் புத்தியும் கிடையாது, அங்கே சுய புத்தியும் கிடையாது. அவங்க போய் எப்படி இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க? நம்மள மாதிரியான ஆட்கள் தான் சொல்லணும். குழந்தைய இவங்களும் மேட்சாக அந்த ட்ரெஸ்ஸை போட்டு கூட்டு அதை ரீல்ஸ் எடுத்து போட்டு இவ்வளோ கடுமையாக மக்களுக்கு சேவை பண்ணுறாங்களாம். குழந்தையோட பச்சை குழந்தையோட சேவை பண்ணுறாங்களாம். இன்னும் கொஞ்ச நாள் போனால் குழந்தைக்கு சம்பளம் கேட்பாங்க பொழுது இருக்குது. என் குழந்தைய சேர்த்து தாங்க இங்கே சேவை பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு.
எங்கே போய் முடிய போதோ இதெல்லாம் தெரிலங்க.